என்னங்க சொல்றீங்க? ஆமா சத்யா, இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் ஏகாம்பரம் பொண்டாட்டி நமக்கு ஆதரவா சாட்சி சொல்லணும், சொல்லியே ஆகணும். இல்லனா இந்த வீடியோ உலகம் முழுக்க போய்டும்னு சொல்லிருக்கேன். ஏங்க, அவன் தான் மோசமான ஆளுனா அவங்க வைஃப் அதுக்கு மேல இருக்காங்க. ஆமா, அவன மாதிரி ஆளை கட்டிக்கிட்டா வேற எப்படி இருக்க முடியும்? நல்ல வேலைங்க, நீங்க அந்த ஆளோட பழகுறத விட்டுட்டீங்க. என்னங்க? இல்ல சத்யா, இந்த ஏகாம்பரத்தோட சேர்ந்துக்கிட்டு அந்த பொறுக்கி பேச்சு கேட்டுக்கிட்டு உன்னை நான் எவ்வளவு கீழ்த்தனமா நடத்திருக்கேன். விடுங்க, அப்ப உங்களுக்கு என்ன பத்தி புரியல, இப்ப அப்படியா? நீ இல்லனா என் வாழ்க்கையில எவ்வளவு முன்னேற்றங்கள் வந்திருக்காது சத்யா. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, உங்களோட முயற்சி, உங்களோட தன்னம்பிக்கை. சரி, ஓரல் டெஸ்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம். அட, இப்பவே தாசில்தார் அம்மா நிரூபிச்சிட்ட. சரிங்க தாசில்தார் ஐயா. ஹே, என்ன எப்படி சொல்ற? ஆமா, நம்ம 2 பேரும் எக்ஸாம் எழுதிருக்கோம். நான் தாசில்தார் அம்மானா நீங்க தாசில்தார் ஐயா இல்ல? எனக்கு நம்பிக்கை இல்ல. என்ன சொல்றீங்க? ஆமா, என்னால உன் அளவுக்கு படிக்க முடியுமா? ஓரல் டெஸ்ட்ல என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஆனா எனக்கு கவலை இல்ல, நீ பாஸ் ஆகி தாசில்தார் ஆயிடுவ. நான் உன்கிட்ட ஒரு கிளர்க்காவோ பியூனாவோ வேலை பார்க்க தயாரா இருக்கேன். என்ன பேசுறீங்க? ஏன், உனக்கு கீழ் போஸ்டிங்ல வேலை பார்த்தா என்ன தப்பு? நீங்களும் கண்டிப்பா பாஸ் ஆயிடுவீங்க. சத்யா, இந்த மனசார சொல்றேன், நான் பாஸ் ஆகிறேன் பாஸ் ஆகலான்றத பத்தி எனக்கு கவலை இல்ல. நீ பாஸ் ஆகணும், ஆபீசர் ஆகணும், அதான் என் ஆசை. உன் ஆபீஸ்ல உன்னை பார்த்துக்கிட்டே ஒரு பியூனா நீ சொல்ற வேலைகளை செய்யணும். நீ காஃபி வாங்கிட்டு வா, டீ வாங்கிட்டு வான்னு மிரட்டணும், நானும் சரிங்க மேடம் அப்படின்னு ஓடணும். ஏங்க இப்படி பேசுறீங்க? ஆமா சத்யா, உன்னை எத்தனை தடவை பொம்பளை பொம்பளைன்னு பேசியிருப்பேன். இப்பதான் தெரியுது, பொம்பளை நினைச்சா எதையும் மாத்த முடியும், சரி பண்ண முடியும்னு. ஏன், நானே ஒரு வாழும் உதாரணமா இருக்கேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா கன்ஃபார்மா லஞ்சம் வாங்குறவனா மோசமான ஆளா இருந்திருப்பேன். கல்யாணம் பண்ணும் போதும் அப்படித்தானே இருந்த. ஆனா இன்னைக்கு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி சத்தியம், உனக்கு வீட்டுலன்னு இல்ல ஆபீஸ்லயும் நான் தான் சேவை செய்யணும். நீ சொன்ன வேலையை செய்யற மாதிரி உனக்கு கீழே வேலை கிடைச்சா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற ஒண்ணுமே இல்ல. பாக்குறவங்க கிட்ட எல்லாம் என் பொண்டாட்டி தான் தாசில்தார், அவளுக்கு கீழே தான் நான் வேலை செய்யறேன்னு நெஞ்சு நிமித்தி சொல்லணும். என்னடா இது பிரகாஷா இப்படின்னு என்ன பாக்குறவங்க ஆச்சரியப்படணும். முன்னெல்லாம் ஆம்பளைதான் எல்லாமே சொல்லுவீங்க, நீங்களே அப்படி பேசுறீங்க. உட்கார். அதான் சொல்றேன்ல, அப்படி இருந்தவன பொண்ணுங்கன்னா யாருன்னு நீ தானே காட்டின. உன்னை பார்த்து தானே மத்த பொண்ணுங்க மேல எனக்கு மதிப்பே வந்துச்சு. சீரியஸா சொல்றேன், நீ அதிகாரி ஆகணும், உனக்கு கீழே நான் பியூனா வேலை செய்யணும். நீ மணி அடிச்சா நான் போடி வரணும். சும்மா சும்மா அதையே பேசிக்கிட்ட. நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க, இந்த வீட்ல 2 தாசில்தார் இருக்க போறோம். வரவங்க போறவங்களா என்னடா இதுன்னு மூக்கு மேல விரல வைக்க போறாங்க. பாக்கலாம் பாக்கலாம். நினைச்சேன் அங்க சுத்தி இங்க சுத்தி எங்க வருவீங்கன்னு. எங்க வருவேன் சார்? நமக்கு எக்ஸாம் இருக்கு. சரிங்க மேடம், என்ன பண்ணணும்?